பாத்தீங்களா இவ்வளவு பிஸியா வேலை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? வணக்கம் உறவுகளே. கைக்கும் போது வாய்க்கும் போது என்னன்னா அது ஒரு சாஸ்திரம். நம்ம சாப்பிடுறோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டே? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வாங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ள என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ வந்து காவியகுரு என்ன பண்றாங்கன்னா, சுட்டி மகள் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுட்டி மகளுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், அது என்னன்னே தெரியாது, ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் வந்து அவளுக்கு உண்டு எப்பவுமே. கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த சாண்டா கிளாஸ் தாத்தா ஸ்டாரு, மெயினா ஸ்டாரு சொல்லிருப்போம் போன கிறிஸ்மஸ் வீடியோலயே. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவ என்னைக்கு அந்த ஒரு 2 வயசு 1 வயசு 1.5 வயசு இருக்கும்போது அம்மா நம்ம வீட்லயும் ஸ்டார் மாட்டணும்னு சொன்னாலோ அன்னைத்துல இருந்து இன்ன வரைக்கும் அவளுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் ஸ்டார் மாட்டிட்டு இருக்கோம் எங்க வீட்டுல. ஓகேவா? அதே போல நாங்கள் வந்து எல்லா விழாவுமே நல்லா கொண்டாடுவோம். இப்போ இன்னைக்கு டிசம்பர் 1. ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 நாள் 2 நாள் லேட்டா வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 1 தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். வெளியில ஸ்டார் கட்டியாச்சு, ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து ப்ளம் கேக், கிறிஸ்மஸ்க்கு தேவையான ப்ளம் கேக் தயார் பண்றோம். அதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கு வந்து அப்படிங்கறதெல்லாம் வச்சிருக்கோம். இப்போ சுட்டி மகள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது வந்து கேஷ்யூ நட். இத கேஷ்யூ நட் நான் கேஷ்யூவலா வாயில போட்டுக்கிறேன். அந்த போட்டுட்டா. அடுத்து பாதாம் பதமா வாயில ஒன்று எடுத்து போட்டுக்கோ. சரி, பதமா வாயில எடுத்து போட்டுக்கிறேன். சரி, இது டூட்டி ஃப்ரூட்டி. இதை ரூட்டியா வாயில எடுத்து போட்டுக்கோ. ரூட்டி மீன்ஸ் ரூட்டா, அதாவது லீகலா போட்டாச்சு. இது வந்து கிறிஸ்மஸ் பழம், அதாவது காஞ்ச முந்திரி. அதை வந்து காய முன்னுக்குட்டி சாப்பிட்டுக்கோ. சும்மா எனக்கு ஒரு நகைச்சுவைக்கு எதனாலும் சொல்லுவோம். அப்புறம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து கொண்டு பாருங்க பாருங்க, டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன்னா இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து செரி, ட்ரை செரி. ஆமாம், இது வந்து ட்ரைடு செரி. என்ன இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பிளாக் டேட்ஸ். இதுவும் இந்த ட்ரைடா அது இது பண்ணி வச்சுருக்காங்க. இல்ல இது கரெக்ட் தான். பிளாக் டேட்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. இதுவும் வந்து ட்ரைடு. சரியா? செம்மையா இருந்துச்சு. ஆமாம், இது ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். அதனால பச்சையாவே சாப்பிட்டுருவேன். இது வந்து பைனாப்பிள் ட்ரைடு. இதுவும் ட்ரைடு பைனாப்பிள் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பீஸ் நல்லா இருக்கும், நல்லா வச்சுக்கோங்களா. இன்னும் ஃப்ரூட்ஸ் நிறைய போடலாம், ஆனால் நான் கிடைச்சது எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு முடிஞ்சதெல்லாம் நான் வாங்கி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, உலர் திராட்சையிலேயே கருப்பு திராட்சை, நம்ம கேஷுவலாக உள்ள திராட்சை, இந்த ரெண்டுமே போட போகிறோம். ஓகேவா? எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரூட் கட் பண்ணதுக்கும் நட்ஸ் கட் பண்ணதுக்கும் சுட்டி மகளை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நட்ஸ் எல்லாம் இது பண்ணி ஷோக் பண்ண போகிறோம். எதில் ஷோக் பண்ண போகிறோம்? எல்லாரும் வந்து ஃப்ரூட் ஜூஸில் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸில் பண்ணுவாங்க. நான் இதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒயின் வாங்கி ஒயின்ல வந்து நான் வந்து அது நம்ம சேர்க்க மாட்டோம், நம்மளுக்கு பிடிக்காது. இது வந்து ஆல்கஹால் இல்லாத பியூர் ஒயின், ரெட் ஒயின். அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் நாங்கள் இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஷோக் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 12 hours இல்லை ஒரு 10 hours இருக்கணும். அதுக்காண்டி இப்போ ஷோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். ரெட் வைன் தான் இருக்கு. ரெட் வைன் இருக்கு. அப்புறம் வந்து இப்ப பாருங்க, இந்த ரெட் வைன் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த ரெட் வைன். அப்பாவே போய் துபாயில வாங்கிடுங்க. பாருங்க, அவங்க தான் நம்மளுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் நறுக்கியாச்சு, எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நான் மட்டும் தான் நறுக்கிட்டு இருக்கேன். இதை போட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஷோக் பண்ணி வச்சிருப்போம். நான் அம்மாவுக்கு சமையலுக்கு கொடுத்ததே நான் தான். முதல்ல டேட்ஸ், அப்புறம் பிளாக் டேட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கைப்படக்கூடாது, சரியா? ஆனால் நறுக்கையில் கைப்பட்டு வேற வழி இல்லை, என்ன செய்ய. பைனாப்பிள், அது ஒயின் ஊத்தையில ஒயின் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் கைப்படக்கூடாது. இப்போ டூட்டி ஃப்ரூட்டில 3 கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, ரெட், எல்லோ, கிரீன். இது வந்து சிவப்பு, மஞ்சள், பச்சை. இது உலர் திராட்சை. இது எல்லாமே இப்போ இதில் போட போகிறோம். இப்போ செரி மெயின் விஷயம். இது வந்து பிளாக் ட்ரை ஃப்ரூட்ஸ்.
ட்ரை ட்ரை grapes. ட்ரை ஃப்ரூட்ஸா? ட்ரை இது grapes. வந்து கேஷ்யூ நட், டக்குனு வரல. இது வந்து பாதாம். ஓகேவா? இப்போ எல்லாம் நாம போட்டுட்டோம். இப்போ போட்டு நாட்டுன்றாங்க. நல்லா இப்படி ஷோக் பண்ணி, அதாவது நல்லா ஷோக்கா. சாரி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஈவனா நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று உறவுகளுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேக் நான் பண்ணுறேன். சரியா? எப்படி வரும், நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ணுறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறோம், கமெண்ட் பண்ணுங்க. இது அப்படியே கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். இன்னி சாப்பிடு. ஓகே, இப்போ வந்து இதில் ஒயின் ஊற்றலாமா? நாட்டின் ராஜா. இப்போ ஒயின் வந்து நம்ம ஒரு ஒரு 1.25 ஒரு 1.25 கப்பு. அப்படி இல்ல, முங்குற வர ஊத்தணும். முங்குற வர ஊற்றணும். நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். சரியா? இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஓகேவா? காவிய குருவுக்கு என்னாச்சு? சுட்டி மகளுக்கு சந்தோஷத்துல துள்ளி சந்தோஷத்தில் துள்ளி இதான் துள்ளி 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 குதிக்கிறது. ஓகே, இப்போ இதை வச்சு மிக்ஸ் பண்ணு. அது வேண்டாம், போதுமான அளவு என்ன? இதே போதும். இதை வந்து நல்லா இப்படி வச்சிடணும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துறாமே. வேணாம், இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா? இன்னும் கொஞ்சம் ஊத்து. கரெக்டா இருக்கு. மேலே வர வரணும். நான் கத்து கொடுத்த மாதிரி பண்ணுங்க மிஸ்ஸஸ் பத்தம் மாதிரி. இது வந்து நல்லா எல்லா ஃப்ரூட்ஸும், ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா, கேஷ்யூ நட் எல்லாமே நல்லா ஊறணும். நல்லா, அதாவது நல்லா அதை இறங்கி ஒரு 10 மணி நேரம் இதில் நம்ம கைப்படாமல் வைக்கணும். ஏர் டைட் கண்டெய்னர், அதாவது ஏர் போகாமல் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். ஒரு டைட்டான கண்டெய்னர். ஓகேவா? கொண்டாடலாம் முடி வச்சது. கொஞ்சம் மோதிரத்தை காமிக்கிறேன் ஸ்டைல் பண்ணுவா. நீங்க ஏன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை கொண்டு உள்ளே எடுத்து விடுங்கள். இங்க அப்படி தான். பிகாஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. சீன் போடுறதுக்கு அவங்களுக்கும் பிடிக்காது, எனக்கு இங்க வந்து அப்படித்தான் சண்டை வந்துட்டு தான் இருக்கும் ரெண்டு பேரும். என் கையை காமிக்கதான். இது வந்து நல்லா வந்து ஏர் டைட். இங்க பாருங்க, இதை வச்சு நல்லா இது பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா டைட்டா இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிடும். இப்போ இது எங்க வைப்பீங்க? இது இப்படியே இருக்கட்டும். ஆமா, ஒரு 10 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். சரியா? ஏற்கனவே நேற்று ஊற வச்சது இருக்கு. அது ஏற்கனவே நீ ஸ்கூல் போயிருக்கப்ப நானே ஊற வச்சிட்டேன். நேற்றுக்கே சனிக்கிழமை சாட்டர்டே நீ ஸ்கூல் போயிட்டியா, அப்பவே நான் ஊற வச்சிட்டேன். அது ஏன்னா இது வந்து நான் காமிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். இது நமக்கு கிறிஸ்துமஸ் பண்ணதுக்காண்டி வச்சிருக்கேன். நேத்து பண்ணினதை, நேத்து ஊற வச்சதை எடுத்து நம்ம இப்ப கேக் தயாரிப்போம். சரியா? சரி, வாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த சுகரை வந்து சுகர் சிரப் தயாரிக்க போறோம். அதாவது இந்த கேரமலைஸ் பண்ணுவோம். அது என்ன சொல்லுவேன்? கேரமலைஸ்டு சுகர். கேரமலைஸ் சுகர் அது பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து அந்த கலர் கொடுத்தோம், அது தண்ணி. ஓகேவா? இது வந்து நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் பிடிக்கும். இதுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்புக்கு அளவு பண்ணீங்களோ அதுக்கே எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இதை கவுண்டிங் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கப்பு. ஓகேவா? இதை போட்டுட்டு நாம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது மெயினாக. சரியா? இதை வந்து நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அதுலேருந்து தண்ணி வரும். மெல்ட் ஆகும். என்னாகும்? மெல்ட் ஆகும். அந்த கலர் வர்றதுக்காண்டி தான் இது வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா? குரு காவியா பேரு. வணக்கம் உறவுகளே. அப்பா டாடி இப்பதான் எழுதி கொடுக்காங்க. சரி, கேக் ரெடி ஆகிட்டு இருக்கா? ரெடி ஆகுது. இது என்னது? இது வந்து சுகர் சிரப். ஏமா பேக்கரி வைக்க போறியா? ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த சுகர். சோ மிஸ்ஸஸ் பத்தகுமாரி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? நோ, பாருங்க, கவனிச்சிங்களா உறவுகளே?
அவ சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணேன். மிஸ்டர் பாலாஜி நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஊத்துங்க. சரி ரைட். எப்படி பாத்தீங்களா? நான் ஒரு செஃப்ங்கிறத மறந்துட்டாங்கல்ல. இந்த இப்படி பண்ணும்போது இப்படி கட்டியா தான் வரும். ஆனா நீங்க வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சீனியா? சீனி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது எந்த கேக் எதுக்கு பண்றீங்கப்பா? இது வந்து கிறிஸ்மஸ் அதுக்கு இப்பவே ஸ்டார்டிங் 1ஆம் தேதியே வந்து எங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. டிசம்பர் 1 இன்னைக்கு வந்து நமக்கு ஆரம்பிச்சு. அதனால காவியா இப்போ ஸ்டாரா ஸ்டார் மாட்டிட்டா. ஆமா நாங்க வந்து கேக் பண்ணிட்டோம். இன்னைக்கு ப்ளம் கேக் சரியா? அதனால இன்னொரு நாள் இன்னொரு கேக் பார்ப்போம். அப்படியே ஒவ்வொரு கேக்கா பண்ணி நல்லா சாப்பிடுவோம். பாருங்க செஃப் ஆகி அவார்டே வாங்கியிருக்கேன். அது என்னோடது, கொண்டு போ. செப்பாய் அவார்டு வாங்கி செஃப்க்கு அவார்டா வாங்கியிருக்கேன் நான். பெஸ்ட் செஃப் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு. நீ கலர் மாறுதா? ஆமா மாறுதா? இது இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனா வரணும். இப்ப இவ்ளோ ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட போதும். இது வந்து நீங்க வெந்நி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மேல தெரிக்கும். வெந்நினா அவ்வளவா தெரிக்காது. அதுதான் தெரிக்கும். அதுதான் வெந்நி ஊத்தி சொல்றேன். இல்ல நான் செஃப் சும்மா ஆக்டிங் பண்ணேன். இதெல்லாம் பழக்கமான பச்சை தண்ணினா ரொம்ப தெரியும். கொஞ்சமா ஒரு கப் தண்ணி. ஓகேவா? நல்லா வந்துச்சா? எனக்கு வந்து எவ்வளவு நேரம் அது அது எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். 50 நிமிஷம், 1 மணி நேரம், 50 நிமிஷம், 55 நிமிஷம். குக்கர் ஓபன் பண்ணா நம்ம ஏன்னா நம்ம வீட்டுல தான் அவன் இல்லையே. மூடிய விரல். கண்டிப்பா அவ தும்மலே போட்டா அப்ப கண்டிப்பா கண்டிப்பா வாங்குவோம். அவன் வாங்க போடுவாங்க. சும்மா போட்டாளா? தும்மல் போட்டா நடக்கும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அது உண்மையா வந்து இது வந்து இது பண்ணிட்டோமா? பண்ணின உடனே பபுள்ஸ் மாதிரி கொஞ்சம் கொதிக்கணும். இது கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணி கீழே இறக்கி ஆற வச்சிடணும். இதுதான் அந்த ப்ளம் கேக் கலர் கொடுத்ததா? இது வைன் மாதிரியே இருக்குல்ல டக்குனு பார்த்தா. சுகர் சிரப். பபுள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை சுகர் அரை கப் போட்டுக்கோங்க. மிக்ஸி பவுல்ல போடு. ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இது பவுடர்டு சுகர் இருக்கு. ஆனா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து அரைக்கணும். அது தனியா அரைக்காது. அதனாலதான் 2 பட்டை, 2 க்ளோவ்ஸ், கிராம்பு, 2 ஏலக்காய். சரியா? இது கூட ஒன்னா போட்டு. ஏலக்காவா? ஆமா. எனக்கு ஒரு அக்கா தான் இருக்கா. எனக்கு ஏலக்காய் இருக்கா? விடு. அவளுக்கு ஏலக்காய், உனக்கு முறக்காய். அப்பாக்கு முடக்கா. அதனால இதை நல்லா குடிச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுவோமா? இதெல்லாம் இருக்கேன்னு கம்பெனி ப்ராடக்ட்னா ப்ரமோஷன் நினைச்சிடாதீங்க. இது நானா வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரமோஷன் கிடையாது. சரியா? இது நான் எந்த பிராண்ட் கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துருவேன். ஏன் சொந்த காசு போட்டு நான் வாங்கிட்டு அதுதான் கிடையாது. எந்த பிராண்ட் கிடைச்சாலும் நான் வாங்கிட்டு வந்துருவேன். இப்போ இது மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, நான் ஏற்கனவே ஷோக் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ். சரியா? ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே வந்து நன்றாக உள்ளது. ஊற வச்சு வச்சிருக்கேன்னா இதை நம்ம இதெல்லாம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 முட்டை எடுத்துக்கிடுவோம். சரியா? முட்டை எடுற காவியா? முட்டை எடுறா காவியா? முட்டை 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 நல்லுக்கு முட்டை. எத்தனை முட்டை? 3 கொடு. மெதுவா இதை உடைச்சு இதுல போடணும். முட்டைய இதுல உடைத்து விட போறோம். எத்தனை முட்டை? 3 முட்டை. 3 முட்டை. ஒன்று வந்து அம்மாவுக்கு முட்டை, இன்னொன்று ஐசுக்கு முட்டை, இன்னும் அப்பாவுக்கு முட்டை. நான் விட்டு அதிகாலியான நீ இருக்கிறதுலயே பெரிய கும்பிட்டை. மேகா கூமுட்டையின் தலைவி நீதான். அப்படி சொல்லிட்டோம்பா. அவங்களுடைய இவங்கெல்லாம் ஃபேன்ஸ்லாம் நம்ம மேல கோவப்படுவாங்கப்பா. அப்படின்னா அப்பாவே தான் சொன்னேன். இப்போ அப்பாவே அப்பாவோட ஃபேன்ஸும் கோவப்படுவாங்கல்ல, உன்னோட ஃபேன்ஸும் கோவப்படுவாங்கல்ல. அங்க குனிஞ்சு என்ன போடுறான்னு பாக்காதீங்க. அங்க டஸ்ட்பின் வச்சிருக்கேன், அதனால அங்க போடுறேன். மோஸ்டா வீட்டு சிங்க்கு கீழே தான் டஸ்ட்பின் இருக்கும். எஸ், இதை கையை உடச்சும் இதை வந்து நல்லா அப்படியே கலக்கிக்கோங்க. எப்படி கலக்கணும்? கலக்கி இதை தூக்கி அப்படியே அடுப்புல போட்டோம்னா கலக்கி ரெடி.
எப்படி பாருங்க என்னெல்லாம் பேசுறான்னு பாருங்க. என்ன காவியா, இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன சொல்வீங்க, அது பேரு ஸ்மெல் வருது. ஸ்டிர் இல்ல அந்த பீட்டரா பீட்டரா அது இல்லாமலே நம்ம பண்ணலாம். பிஸ்கட் பண்ணலாம். ஆக்சுவலா அதுக்கு ஒரு இது இருக்கு, அதை மிக்ஸ் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு, தெரியும் எல்லாருக்கும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. கப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில்னா அதாவது ஸ்மெல் வராத ஆயில். ஏற்கனவே மைனஸ் வீடியோல போட்டிருக்கேன், கடலெண்ணெய் ஊற்றுனதுனால ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லி. இது வந்து நம்மளுடைய கோல்டு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் ஊற்றிக்கலாம். சரியா? ஊற்றி நல்லா இந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல இந்த சுகரை இதில் இது ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிடணும். இல்லை நல்லா தான் இருக்கு, ஃபில்டர் ஆகி தான் இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கா? இதை பிடிச்சிக்கோ கவியா, இதை பிடிச்சிக்கோ. பிரியாணி ஸ்மெல் பட்டை அதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கேக்குக்கு அந்த ஸ்மெல் வரும், அதுக்காண்டி தான் அப்படி போடுறது, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இப்படி ஒரு ஆப்போசிட்டா ரொட்டேட் பண்ணக்கூடாது. என்னைக்கு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. பெரிய பிஸ்க் எடுத்துக்கலாம் இல்லமா, பெருசாண்டா இருக்கு. அது வந்து அழுக்கா இருக்கும். ஐ மீன் நான் போற மாதிரி ஓகே, இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து 1.5 கப் மைதா நம்ம போட போறோம். சரியா? 1.5 கப் மைதா இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் காவியா நல்லா சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். சரியா? பேக்கிங் பவுடர் நல்லா கேட்டுக்கோங்க, பேக்கிங் பவுடர். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட். 1 பிஞ்ச் இந்த இடத்துல போதும். 1 பிஞ்ச் சால்ட் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாழைப்பழம் ஸ்மெல் வருது. எதுக்கு? நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரமல் சிரப் இருக்குல்ல, கேரமில் சாரி சுகர் சிரப்பு, அதை அதில் ஊற்றணும். அந்த கலர் வந்துருச்சா? இங்கே பாருங்க, இதே மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேல ஒரு ட்ரேயோ ஒரு பாத்திரத்திலையோ சுற்றி நல்லா நெய் தடவிட்டு அதில் இதை ஊற்றி பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம மாற்றுவோன்னே நல்லா கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் போடுற மாதிரி. இது நீங்கள் ஆயில் கூட தடவிக்கலாம். எல்லாம் அந்த ஷீட், அது என்ன ஷீட்டு சொன்ன காவியா? பட்டர் ஷீட். அது கூட தடவிக்கலாம், வச்சு போட்டுக்கலாம். காவியா, கேக்கை பார்த்தோன்னே நாக்கு ரொம்ப வளருது காவியா எனக்கு. ஏன் சொல்லு? எனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும். அது ப்ளம் கேக்கு. எனக்கு பிடிச்ச கேக்கு ப்ளம் கேக்கு. அதனால டிசம்பர் 1 இது கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் எனக்கு பிடிச்ச கேக். கிறிஸ்மஸ் மந்த் ஆரம்பிச்சிருச்சா, அதுக்காண்டி எனக்கு பிடிச்ச கேக்கு பண்றேன். ஓகே, இதுல நம்ம இந்த பாத்திரத்துல இதை ஊத்திக்கிறோம். நல்லா இது பண்ணி எனக்கு நாக்கு உலர்ந்து கேட்க பார்த்தோன்னே. ஏன்னா உறவுகளை எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேக் ப்ரிப்பேர் பண்றோம். ஆமா, இதுக்கு நாங்க பண்ணது இல்ல. இந்த மாதிரி வந்து பண்ணது இல்ல. அதுக்கு என்ன காவிய பச்சை தின்றுவா கொடுத்தா அப்படி அவ்வளவு அல்பெல்லாம் இல்ல. அம்மா இதை என்ன பண்ணணும்னா மெயினா இந்த இடத்துல இப்படி 2-3 தடவை இப்படி அடிக்கணும். ஏதுன்னா இது உள்ள இருக்கிற அந்த பபிள்ஸ், அந்த ஏர்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்ப இதே மாதிரி ஒரு குக்கர்ல நீங்க யாரு மேல தோலுப்போ அதை நீங்க இதுல காமிச்சுக்கலாம். தோலுப்போ கல்லுப்போ என்னை பேச விடுறாங்களா? நான் எல்லாத்தையும் அன்பா நடத்துக்கிறேன். இனி ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்க. ஓகே, இதுல வந்து தூளுப்பு கல்லுப்பு எதனால நீங்க போட்டுக்கலாம். நான் தூளுப்பு போட்டிருக்கேன். மேல ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம இதுல இப்படி வச்சு குக்கர்ல வைக்க போறோம். வச்சு அதெல்லாம் கணக்கு எங்களுக்கு தெரியாது. எங்கிட்ட அவளும் கிடையாது, அதனால அதனுடைய கணக்கு எனக்கு தெரியாது. குக்கர்ல எனக்கு தெரியும். ஒரு 50 நிமிஷம் இதில் வைக்கணும். குறைஞ்சது 45 நிமிஷம் 50 நிமிஷம் இதில் வைக்கணும்.
1 மணி நேரம் வச்சிருங்க அவ்வளவுதான். அதாவது ஃப்ளேம் வந்து மீடியமுக்கும் ஸ்லோவுக்கும் நடுவில் இருக்கணும். ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாகவும் இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே சமைச்சு அதில் தான் வைப்பேன். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணும்னு இதை தூக்கி உள்ள வச்சுட்டு 1 hour வச்சு பாருங்க. அதாவது விசில் போடக்கூடாது. விசில் போடாம கேஸ்கட் போடக்கூடாது. வெறும் மூடியை மட்டும் மூடி வைக்கணும். இப்ப பாப்கார்ன் பொரிச்சா அப்படி பொரிப்போம். ஆமா, அப்படி பாருங்க. இப்ப நான் ஓரளவு ஹீட் ஆயிடுச்சு. இதுல வச்சுட்டு இந்த பக்கம் எதுவும் டச் ஆகாம வைங்க. பக்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா நீங்க கடவுளை கும்பிட்டுக்கோங்க, நல்லது. இதை கேஸ்கட் எடுத்துக்கணும். விசில் எடுத்துடணும். எடுத்துட்டு இதை மூடி வச்சுக்கணும். ஓகேவா? இது வரட்டும். 45 நிமிஷம் கழிச்சு நம்ம பாருங்க. சூடான ஆவி பறக்கிற கேக் தயார். ஏதோ நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். சூப்பரா பண்ணிட்டோம். நல்லா வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்த நான் தான் அவசரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டா இருக்கையில தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தட்டுங்க, உங்களுக்கு கிளியரா எக்ஸைட்மெண்ட். ஆமா. ஆனா வந்து 50 நிமிஷம் அப்படிலாம் சொன்னோம். கரெக்டா எங்களுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லலாம். 2 hours 2 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு நேரம் சுத்தி எல்லாம் வந்துருச்சு, சென்டர்ல மட்டும். ஆமா, நல்லா இருக்கு. ஜூசியா நல்லா சூப்பரா நல்லா வந்திருக்கு. இப்ப கட் பண்ணி பாப்போம். ஓகேவா? கட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, கேக்கு சூப்பரா வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அத கூட வர தரேன். இந்த பாருங்க, சுட கேக். இந்த பாருங்க, இப்படி இப்படி நல்லா வந்திருக்கா? பிலீவபிள். நம்மளா பண்ணோம். சூப்பரா வந்திருக்கா? எஸ். ஓகே, இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டேன், முட்டை ஸ்மெல். எஸ். சூடா இருக்கு. ஐயோ, இல்ல நல்லா இருக்கு. இந்த சூப்பர். நல்லா இருக்கா? நான் சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி பண்ணிட்டோம். மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். எல்லாருக்கும் முன்னுக்கூட்டியே சொல்லிடுறோம். ஆனாலும் நம்ம கிறிஸ்மஸ் இன்னும் கொண்டாடிட்டே இருப்போம். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஜீசஸ் புண்ணியத்துல நம்மளுக்கு நல்ல முறையா வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நான் சாப்பிட போறேன். சூப்பர். இந்தாங்க. உண்மைக்குமே நானா இது நல்லா பண்ணிருக்கேன். செம்மையா இருக்கு. இதே மாதிரி ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு நீங்க இதே மாதிரி உங்க வீட்டுல இயேசுநாதர். இயேசுநாதர். I mean Jesus. உண்மைக்கும் ஜீசஸ் அந்த மாதிரி தெய்வங்கள் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. ஓகே, இது சூப்பரா இருக்கு. நல்லா நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ.